ஒரு கை அணைப்பு, ஒரு கை கை கோத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு உறவு, இப்படின்ற விஷயம் எல்லாம் வாழ்க்கையில மிஸ் ஆகுதே. அதை யார்கிட்ட போய் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய தவிப்பு, ஏக்கம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அவங்க கூட பேசும் பொழுது, கணவனை இழந்த பெண்களோட பேசும் பொழுது, என்னதான் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படியாவது காவந்து பண்ணிடுவேன்னு தோணுனா கூட, இரவுல தனியா படுத்து தூங்கும் பொழுது பிள்ளைகள்லாம் தூங்குனதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு துணை பக்கத்துல படுத்திருந்தா நல்லா இருக்குமேன்ற அந்த உணர்வு, அது ஒரு ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைவதில் இருக்கக்கூடிய இணக்கம் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அவங்களுடைய உணர்வுகள் ஒரு தொடுதல், ஒரு ஸ்பரிசம், ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், தனக்கான ஒரு துணைகிட்ட தனக்கு நைட்ல கூட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கான துணைகிட்ட பேசிட்டு இருக்கிறது, கை கோர்த்து எங்கேயாவது நடத்து போறது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன வாழ்க்கையிலேயே நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு விட்டு போச்சு. இன்னும் லாங் டிரைவ் இந்த வாழ்க்கையை வாழணுமே, ஒரு துணையே இல்லாம நான் தனியா நடக்கணுமே, தன்னுடைய வாழ்க்கை பாதையில தனியான ஒரு பயணத்தை நான் எந்த ஒரு துணையுடைய கையும் இல்லாம நான் என்னுடைய கைகளையே நான் கோத்துக்கிட்டு நான் தன்னம்பிக்கையோட போகணுமே அப்படின்ற ஏக்கம் இருக்கு. ஆனாலும் போக முடியும்ன்ற தைரியம் இருக்கு. ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் வருது தெரியுமா? நிறைய திருமணம் கணவர் கூட இருக்கிற பெண்களுக்கே சில தொந்தரவுகள் வருது. இல்ல கணவன் இல்லாத பெண்களை ஒரு ஆண் கண்டிப்பா அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ரோச் பண்ணும் பொழுது, தவறான விஷயங்களுக்கு அப்ரோச் பண்ணும் பொழுது, இவங்களுக்கு அந்த தவறான விஷயம் வேண்டும்னு இல்ல, அதை தாண்டி தனக்கான இந்த தேவைகள் பூர்த்தி அடையுமா? தனக்கு அன்பா பேசுவாரா, அரவணைப்பா பேசுவாரா, தன்னோட அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஆறுதலா ஒரு அனுசரணையா ஒரு பெரிய ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஒரு அண்ணன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல, தனக்கு கணவரே இருந்து ஒரு துணையா நம்ம கிட்ட ஒரு ஆறுதலா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்தானத்துல ஒருத்தர் பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு தனக்கு அப்ரோச் பண்றவங்க கிட்ட நம்பி பழகி ஏமாறுறாங்கன்னு சொல்றேன். அப்புறமா தான் தெரியுது தன் கணவருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது. தான் திருமணம்னு ஒரு விஷயத்த முடிச்சு அங்கீகாரத்தோட ஒரு கணவரோட வாழ்ற வாழ்க்கைய எந்த ஒரு ஆணாலையுமே கொடுக்க முடியாது பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி